ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஒர்க் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்து கிச்சன் ரூமுக்குள்ளே நனைஞ்சேன். வச்ச மாதிரியே இருக்குது. எதுவுமே க்ளீன் பண்ணல. காலையில் நான் வந்து 7 மணிக்கு தான் எந்திரிச்சு சமையல் மட்டும் செஞ்சு வச்சுட்டு கிளம்பி போயிட்டேன் வேலைக்கு. காலையில் எனக்கு 7:30க்கு பஸ்ஸு. நான் எந்திரிச்சது லேட்டு. அதுங்காட்டி அப்படியே வச்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பாடு கஞ்சி வச்சது, இது வந்து முருங்கைக்காய் சாம்பார் வச்சது, முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சது, ஆட்டி அப்புறம் ரசம் வச்சுருக்கேன். குழந்தைக்கு பாப்பாங்களுக்கு 2 பேர்த்துக்கு சாப்பாடு வச்சேன். எல்லாம் மிச்சமான சாப்பாடு எடுத்து ஒரு குண்டால் போட்டு வச்சுருக்கிறேன். குக்கரெல்லாம் கழுவி எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குழந்தைங்களுக்கு டிஃபன் ஏதாவது செஞ்சு தோசை ஊற்றி தரணும். ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் மறுபடி பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் எந்திரிச்சு காலையில் மறுபடியும் அவசரமாக வேலை செஞ்சு பிள்ளைங்களுக்கு டிஃபனில் கப்பலையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு மறுபடியும் வேலைக்கு கிளம்பணும். கிளம்பி வந்து வீட்டில் வந்து வேலையை பார்க்கணும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இதே இதுதான் நினைக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிரமப்பட்டு குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்குறீங்க. நானும் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ எப்படின்னா, வேலைக்கு போகிற பெண்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அங்கேயும் போய் வேலை செஞ்சுட்டு நம்மளுக்கு ஒரு டைம் கிடைக்காதா அப்படின்னு. இங்கே பாருங்க, நேற்று வாங்கிட்டு வந்த இந்த சூப் அதை குடிக்கவும் கூட இல்லை, அப்படியே இருக்குது. அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட்டு இருக்காதா. நம்மெல்லாம் வேலைக்கு போனால் நம்ம வீட்டில் யாராவது வீட்டு வேலை செஞ்சுட்டு நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்ததையும் சாப்பிட்டு படுத்துங்கிற மாதிரி இருந்தால் வேலைக்கு போனால் தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கும் போயிட்டு வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு எல்லாமே இழுத்து போட்டு நம்ம தலையில் செஞ்ச பெண்ணுனாவே பாவப்பட்ட இதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம வந்து பெண்கள் சரி குடும்பத்துக்காக பாடுபடுறோம் அப்படிங்கிறது ஒரு இது, வேறு எதுவுமே இல்லைங்க. இதுதான். ஆனால் வீட்டு வேலைக்கும் கூட போய் வேலையும் கூட செஞ்சிடலாம். ஆனால் வீட்டு வேலை செய்கிறது ரொம்ப சிரமங்க. பாருங்கள், இதெல்லாம் எடுத்து ஊர்சல் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சு வீடு கூட்டி வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு